என்னோட பேர் மருத்துவர் சபரிநாத். நான் ஒரு மூட்டு தசை இணைப்பு துணை நிபுணர், ரொமட்டாலஜிஸ்ட். இப்போ இந்த ஆட்டோமிக் டிசீஸ் பற்றின அவேர்னஸை, குறிப்பாக எஸ்எல்இ பற்றின அவேர்னஸை மக்கள் எடுத்துக்கணும் நிறைய பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த பதிவில் நம்ம பேச போகிறது எஸ்எல்இ இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுற ஆன்டி பாஸ்போலிபிட் சிண்ட்ரோம், அதாவது ரத்தம் உறையும் தன்மை, இதை பற்றி நம்ம பேச போகிறோங்க. ஓகே, இப்போ இந்த எஸ்எல்இ இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரத்த அணுக்கள் குறையலாம், குறிப்பாக தட்டை அணுக்கள் குறையலாம், அவங்களுக்கு வந்து ரத்த கசிவாகலாம் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே வந்து ஒரு பதிவில். இப்போ இதில் நம்ம பேச போகிறது வந்து சில பேருக்கு வந்து ரத்தம் உறையவும் வாய்ப்பு இருக்குங்க. என்ன டாக்டர் இது ரத்தம் உறையவும் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எல்லாருக்கும் நடக்க போகிறதில்ல. எஸ்எல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு சில பேருக்கு இந்த ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த வகையான பிரச்சனை இருக்கும்போது ஆன்டி பாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் உறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கெல்லாம் உரையலாம் கேட்டிங்கன்னா, குறிப்பாக எந்த இடமும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இது வந்து ரத்தம் உரையலாம். வந்து சில பேருக்கு வந்து காலில் ரத்தம் உரைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை டிவிடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலே வீங்கி போயிடும், காலில் வலி இருக்கும், சில பேருக்கு கால் விரல்கள் கருப்பாக வாய்ப்பு இருக்குது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து தலையில் ரத்தம் உடையிறது, அதாவது வந்து நம்ம பிரெயினில் வந்து பிளட் கிளாட் ஆச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரோக், அந்த கை கால் வராமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க. சரி, இப்போ இந்த எஸ்எல்இ ஏபிஎஸ் இருக்கவங்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த எஸ்எல்இ நோய் கண்ட்ரோல் பண்ணும் போதே அவங்க வந்து இதற்கான மேற்கொண்டு ப்ராப்ளம் வராமல் அவங்க பார்த்துக்க முடியுங்க. ஸோ அவங்க ரெகுலராக ரொமட்டாலஜிஸ்ட்டை பார்த்து இந்த எஸ்எல் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போதே வந்து மேற்கொண்டு இதனால ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் சுகர் மற்றும் பிபி. ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்களுக்கு வந்து ரத்தம் வரதுக்கான தன்மை ஜாஸ்தி பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ்எல்இ பேஷண்ட்ஸ் ஒருவேளை அவங்களுக்கு சுகர் இல்லை பிபி இருக்குது அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். மூணாவது விஷயம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், அதாவது மது பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல், இதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. நார்மலாக இருக்கவங்களுக்கே வந்து குடிப்பழக்கம் இருக்குது, இல்லை அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரத்த முறைக்கான தன்மை நிறைய. ஸோ இதே எஸ்எல்இ பேஷண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. நாலாவது விஷயம் பெண்கள் குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கருத்தடை மாத்திரைகள், சில வகையான கருத்தடை மாத்திரைகள் வந்து எஸ்எல்இ பேஷண்ட்ஸ்க்கு ஒத்து போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்க கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கும்போது கருத்தடை மாத்திரைகளை வந்து வாங்கும்போது அவங்களுக்கு எஸ்எல்இ நோய் இருக்குது அப்படின்றத சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கருத்தடை மாத்திரை வந்து ரொம்பவே நல்லதுங்க. வணக்கம்.